இதுல என்னன்னா, நம்ம தானிக்கண்டி மக்கள் இருக்காங்கல்ல. நீங்க இப்ப கூட அங்க போனீங்கன்னா, அவங்க அந்த பாட்டு பாடுவாங்க. வெள்ளங்கிரி ஆண்டவனே வா வா முருகா. ஆண்டவாரே வா வா முருகா, பாவங்காலை திருமையா வா வா முருகா அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவாங்க. ஸோ அது மாதிரி அதை பேஸ் பண்ணி ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு தான். ஸோ அதுலேருந்து வி ஜஸ்ட் கன்வெர்டட் இட் இன்டு இது. சத்குருக்கு இந்த மியூசிக்ல இருக்கிற நிறைய இன்ட்ரெஸ்ட்ல எப்பயாவது பயங்கரமா எந்தூசியாஸ்டிக் ஆகி அவரே வந்து ஏதாவது ட்ரம்ஸோ இல்ல ஃப்ளூட்டோ இல்ல ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரை பண்ணியிருக்கிறாரா? ட்ரம்ஸ் வந்து வாசிச்சிருக்காரு அப்பப்போ சில சமயம் வந்து டம் டம் டம்னு வாசிச்சிருக்காரு. ஸ்கூல்ல வந்து கூட பசங்களோட உட்காந்து கொஞ்சம் இன்னும் வாசிச்சிருக்காரு. நீங்க சொன்னீங்கல்ல S3 எப்படி உருவாச்சு அப்படின்னு. ஐ திங்க் நம்ம இன்டர்வியூல ரொம்ப நேரம் அதை பத்தி பேசினோம். பட் அது என்ன மியூசிக்னு ஆடியன்ஸ்க்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. வை நாட் யூ டூ தட் பிட்? சூப்பர். ஸோ அதில் ஒரு முஸ்லீம் லேடி வந்தாங்க. அவங்க எழுந்து என்னவோ ஒரு கேள்வி கேட்டாங்க. ஸோ சத்குரு வந்து அதை ஹேண்டில் பண்ணாரு. சொன்னாரு ரிலிஜன் அது இதெல்லாம் இட்ஸ் நாட் எ ரிலிஜியஸ் திங், இட்ஸ் அபவுட் ஹியூமன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இது சொல்லிட்டு இருந்தாங்க. இது பாட்டுக்கு ஒரு 2-3 வாட்டி போச்சு இந்த ஆர்குமெண்ட்டு, கொஸ்டின்ஸு. ஓகே, செட்டில் பண்ணிட்டே இருந்தார். ஓகே, மற்றவங்களுக்கெல்லாம் அவங்க பூ எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இது நடந்துச்சா அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஸோ அவங்க வந்து நான் இருக்க மாட்டேன், நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைய தூக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சாங்க. அப்போ யூ ஷுட் சி. ஸோ அதுக்கப்புறமா அவர்கிட்ட போய் சொன்னேன், நான் தான் எழுதியிருந்தேன் இந்த லெட்டரு. நீங்கள் வந்து இது வந்து என்ன டீச்சர் ட்ரைனிங் பண்ண சொல்லியிருந்தீங்க. அம்மா அப்படி பார்த்தாரு. நான் எனக்கு இது டீச்சர் ட்ரைனிங் மட்டும் கொஞ்சம் பண்ணணும்னு இல்லை, நான் ஃபுல் டைம் எப்படியாவது இது பண்ணலாமான்னு இருக்கேன். இப்படி பார்த்தாரு. ஓகேப்பா, கம் ஓவர். ஓகே, யுவர் மதர், யுவர் டாட்டர், யுவர் வைஃப், ஐ வில் டேக் கேர். ஓ, ஓகே, எல்லாரையும்? ஆமாம், ஐ வில் டேக் கேர். ஓகே, ஐ கேன் டெல் யூ ஒன்லி ஒன் திங். இஃப் யூ கம், யூ வில் லீட் அ வெரி ஃபுல்ஃபில்லிங் லைஃப். And I'll promise you this much. If I have a morsel of food, your daughter will also get it. So many instances. And for example, the Nimrana ஒரு fort இருந்தது. ஓகே, அந்த ஃபோர்ட்டை வந்து they converted it into a hotel. ஸோ அங்கே முன்னாடி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிப்போம். இட்ஸ் டெல்லிலேருந்து, இட்ஸ் ஆக்சுவலி இன் ராஜஸ்தான். டெல்லிலேருந்து இட்ஸ் அபவுட் 1.5 hours 2 hours அந்த மாதிரி. ஸோ அங்கே நிறைய ப்ரோக்ராம்ஸ் அங்கே பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே பண்ணிட்டு இருக்கும்போது there was ஒரு பொண்ணு இருந்தா, இப்போ யூஎஸ்ல இருக்கிற, அவள் கல்யாணம் ஆகி நம்ம ஆசிரமத்தில் அப்போ நிறைய இருந்தா. ஷி மஸ்ட் ஹவ் பீன் அட் தட் டைம் இன்னும் ஒரு 17 வயசு இருந்திருக்கும், 17-18 வயசு இருந்திருக்கும் அந்த பொண்ணுக்கு. ஸோ அவள் வந்து இங்கே வந்து வாலண்டியர் பண்ணி ரொம்ப வருஷம் இருந்தா. ஓகே, வந்து டீச்சர் ட்ரைனிங்லாம் பண்ணியிருந்தா எல்லாம் அந்த மாதிரி. இன்னமும் தே ஆர் இன்வால்வ் வித் ஈஷா, யூஎஸ்ல இருக்கிறாங்க. ஸோ அவள் வந்திருந்தா. அண்ட் அவளை வந்து அந்த ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் போட்டாங்க. அந்த டயத்தில் வந்து நான் வந்து ஐ வாஸ் மோர் இன் டு சவுண்ட்ஸ் ஆஃப் ஈஷா தேன் இன் டு, அதுக்கு முன்னாடி நான் டீச்சிங்கும் பண்ணியிருந்தேன். ஸோ ஈஷா யோகா டீச்சர் ட்ரைனிங் நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஐ வாஸ் அ டீச்சர் ஆல்சோ. ஸோ ஒரு மிக்ஸ்டு ரோல் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஸ்லோலி இது சவுண்ட்ஸ் ஆஃப் ஈஷா டைம் வந்து ஜாஸ்தியாக வேண்டி இருந்தது. ஸோ ஐ வாஸ் ஸ்பெண்டிங் மோர் டைம் வித் சவுண்ட்ஸ் ஆஃப் ஈஷா, நாட் வித் ஆர்கனைசிங். பட் அங்கே போனால் ஆர்கனைசிங்க்கு ஹெல்ப்பும் பண்ணுவோம். அண்ட் என்ன தேவையோ நாங்கள் பண்ணிட்டு இருப்போம் அங்கே. ஸோ இந்த பொண்ணு மெயின் ஆர்கனைசிங்கில் இருந்துச்சு. ஸோ ரொம்ப இட்ஸ் அ பிக் ப்ரோக்ராம், வெரி இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள், எல்லாம் ஒரு பெரிய லெவல் ப்ரோக்ராம். நிறைய வேலை நடந்துட்டு இருக்குது. கம்பு சுத்தணும், ஓகே, ஃபயர் டான்ஸு, என்னெல்லாமோ வெரைட்டி என்டர்டெயின்மெண்ட் அங்கே நடந்துட்டு இருக்கோம். அண்ட் இது வந்து ஒரு 13 லெவல்ஸ்.
அண்ட் இது நம்ம நார்மல் லிஃப்ட் போட்டு ஒரு மேல போற மாதிரி இல்ல. இது மலைக்கு மேல ஒரு ஃபோர்ட் அது. ஃபோர்ட்ட கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நடந்து இங்கேருந்து அங்க தூக்கிட்டு போனோம், அங்கேருந்து இங்க தூக்கிட்டு போனோம். இங்க ஒரு டெக்கரேஷன், அங்க ஒரு டெக்கரேஷன், அங்க டைனிங்கு, இங்க புரோகிராமு. ம். ஏகப்பட்ட கோஆர்டினேஷன் தேவ. அண்ட் அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஓவர்வெல்ம் ஆயிட்டு தான் இருந்துச்சு. அண்ட் இதுக்கு நடுவுல அது கம்பு சுத்தத்துக்கும் வரும் பாவம். ஓகே. ஓகே. எல்லாம் பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணு. ஸோ நாங்களும் எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். நாங்களும் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா பட் ஷி வாஸ் ரியலி கொஞ்சம் ஓவர்வெல்ம்டா இருந்துச்சு. ஸோ நாங்க செட்டப்லாம் பண்ணி வச்சிருந்தோம். அன்னைக்கு சத்குரு வந்தாரு. ஸோ அவர் வரும்போது இப்படி ஜாலியா யார்ட்டயோ பேசிட்டு தான் வந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா நாங்க நாங்க இந்த சைடுல நின்னுட்டுருந்தோம். அந்த பொண்ணு அந்த சைடுல நின்னுட்டு இருந்தது. இப்படி நின்னுட்டு இருந்தது. அப்படி வந்த உடனே அவர் பார்த்தாரு. அந்த பொண்ணு பார்த்தா கொஞ்சம் ஓவர்வெல்ம்டா இருக்க மாரி. கூப்பிட்டு ஒரு ஹக் குடுத்துட்டு, இட்ஸ் ஓகே. அப்படி அவர் செட்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. ஹி ஜஸ்ட் சீஸ் தட். நர்ச்சரிங்க்குன்னு நீங்க பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன். ஒரு ஐ அம் ட்ரைங் டு லொகேட் திஸ் இது ராடிசன் இன் சென்னை. அங்க ஒரு ப்ரோகிராம் நடந்தது. ஓகே. இன்னர் இன்ஜினியரிங் மாரி தான் என்னவோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட் வாஸ் மல்டிபிள் டேஸ் ப்ரோகிராம். எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும். ஸோ அதுல ஒரு செஷன்ஸ்ல கொஸ்டின் ஆன்சர் செஷன்ஸ்லாம் நடந்துட்டு இருந்தது. யாரோ என்னமோ கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுல ஒரு முஸ்லீம் லேடி வந்திருந்தாங்க. ம். ஓகே. அவங்க எழுந்து என்னவோ ஒரு கேள்வி கேட்டாங்க. ஸோ சத்குரு வந்து அது ஹேண்டில் பண்ணாரு. அவரு சொன்னாரு, ரிலிஜன் அது இதுலாம் இட்ஸ் நாட் எ ரிலிஜியஸ் திங். இட்ஸ் அபவுட் ஹியூமன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இது சொல்லிட்டு இருந்தாங்க. வேற யாரோ என்னவோ ஒரு கேள்வி கேட்டாங்க. கொஞ்சம் அதுக்கு ஒரு எதிர்மறையா இருந்துச்சு. அதையும் அவர் ஹேண்டில் பண்ணி இட்ஸ் நாட் அபவுட் ஒரு ரிலிஜன் வெர்சஸ் இன்னொரு ரிலிஜன் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அப்படின்னு. திருப்பி இந்த அம்மா எழுந்துச்சு வேற என்னவோ சொல்லி கொஞ்சம் அஃபெண்ட் ஆயிருச்சு. இது பாட்டுக்கு ஒரு 2, 3 வாட்டி போச்சு. இந்த ஆர்குமெண்ட், கொஸ்டின்ஸ் ஓகே செட்டில் பண்ணிட்டே இருந்தாரு. ஸோ இந்த அம்மாவும் எழுந்து ஏதோ சொன்னாங்க. இந்த மாதிரி ஏதோ சத்குரு சொன்னதையே வேற மாதிரி அவங்க இன்டர்பிரேட் பண்ணி, ஓ இல்ல நம்ம வந்து மத்த இவங்களையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி என்னவோ சொல்ல வந்தாங்க அவங்க. ஓகே. மத்தவங்களுக்கெல்லாம் அவங்க பூ எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓ! ஓகே. இது நடந்துச்சா, அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஸோ அவங்க வந்து நான் இருக்க மாட்டேன். நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைய தூக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சாங்க. அப்போ யூ ஷுட் சி ஹவ் சத்குரு ஹேண்டில் தட் சிச்சுவேஷன். அவர் பேசினார். ஓகே. என்ன இது? வாட் இஸ் த திங்? நம்ம எப்படி இத பார்க்கணும்? ஸோ ப்ளீஸ் டோன்ட் கோ அப்படின்னு இவ்ளோ லைக் இட் ஃபெல்ட் லைக் ஒரு 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 தழுவி கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு எம்ப்ரேஸ். யூ கேன் ஃபீல் இட் இன் த வே ஹி டாக். ஹேண்டில் ஹர். அவர் பேசினது ஐயோ என் கண்ணுல தண்ணி வந்துருச்சு. அன்னைக்கு அது பேசி அவங்கள செட்டில் செட்டில் பண்ணி பண்ணிட்டாங்க. ஓகே இது அத பத்தி இல்ல. இது அத நம்ம பேசல அப்படின்ற மாரி என்ன எக்ஸாக்ட்டா வேர்ட்ஸ் சொன்னார்ன்றது எனக்கு எக்ஸாக்ட்டா ஐ டோன்ட் ரிமெம்பர். பட் யூ குட் ஃபீல் த எம்ப்ரேஸ். அவங்க அப்படியே யூ குட் ஃபீல் அவர் உங்கள கட்டி பிடிக்கிற மாதிரி ஃபார் எவரிபடி. திஸ் இஸ் நாட் ஃபார் ஹர் அலோன். ஐ அம் சேயிங் எல்லாரும் அப்படி கட்டி பிடிக்கிற மாதிரி இண்டிவிஜுவல் கேர் இல்ல. 100 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க போனா என்ன? அந்த கிடையாது. தட் ஒன் பெர்சனுக்கும் அவங்க குடுக்குற அந்த அந்த இண்டிவிஜுவல் கேர், அட்டென்ஷன் அந்த இது how he reaches out is just I think it's happened to me also in a certain way. என்னோட கிளாஸஸ்லயே when I was teaching also something like that happened and it was beyond me. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் இது நான் இல்ல அப்படின்னு. பூனேல கிளாஸ் நடக்கும்போது நான் தான் மெயின் டீச்சர். சுவாமி ரிஜுலா வந்து he was doing the இது கிரியாலாம். ஓகே. அந்த கிளாஸ்ல முதல்லேருந்தே ஒருத்தர் வந்து ரொம்ப முரண்டு பிடிச்சிட்டு இருந்தாரு அந்த கிளாஸ்ல. இது என்ன இது நீ போட்டோ எல்லாம் வச்சு என்ன கும்பிடுற அது இதுன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல இதேதான் உட்காந்துட்டு இருந்தாரு அந்த ஃபுல்லா கிளாஸ். ஓகே. ஸோ இனிஷியேஷன் முடிஞ்சிச்சு. அன்னைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்தாரு. இனிஷியேஷன் வந்து அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ எப்போ ஓகே அப்போல்லாம் அந்த செஷன்ஸ்ல வந்து தேர் வாஸ் அ ஃப்ரீ டாக்கிங் செஷன் கைண்ட் ஆஃப். நீங்க ஈஷாவை பத்தி சொல்லுவீங்க, அவங்க கேள்வி கேட்கலாம், அந்த மாதிரிலாம் ஒரு செஷன் இருக்கும். அந்த செஷன்ல எழுந்து கேட்டாரு, உங்க ஈஷால எப்படி நீங்க டிசிஷன் மேக்கிங்லாம் எப்படி பண்ணுவீங்க?
அவரு சத்குரு சொல்லுவாரு, "நீங்க எல்லாத்தையும் கேட்டுப்பீங்களா? அவ்வளோதானா? இல்லாட்டா நீங்க ஏதாவது பண்ணுவீங்களா? பேசுவீங்களா ஏதாவது?" அப்படின்ற மாரி பயங்கர ஒரு தெனாவட்டா தான் கேட்டாரு. ம். ஓகே. நான் சொன்னேன், "ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வேர் திஸ் கொஸ்டின் கம்ஸ் ஃப்ரம். ஸோ யூ திங்க் தட்" அப்படின்னு. "நோ, நோ, யூ டெல் மீ. எப்படி டிசிஷன் பண்ணுவீங்க?" "ஐ அம் ஆன்சரிங் யுவர் கொஸ்டின். பொறுமையா கேளுங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் ஸ்போக் ஃபார் த நெக்ஸ்ட் 20 மினிட்ஸ் ஆர் சம்திங். என்ன பேசினேன்னு எனக்கே தெரியாது. ஓகே, ஐ ஜஸ்ட் ஸ்போக் அபவுட் வாட் வி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் சத்குரு. ஓகே, என்ன இது ஒரு குருன்னா என்னன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி என்னவோ அப்படியே ஒரு 20 நிமிஷத்துக்கு பேசணுமா. ம். அவரு முதல்ல கொஞ்சம் அப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சா, அதுக்கப்புறமா நிறுத்திட்டாரு. அப்ஜெக்ட் பண்ணலாம் நிறுத்திட்டு அப்படியே உட்காந்துட்டாரு. ஒன்றும் பேசவே இல்லை. அதுக்கப்புறமா சைலண்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த செஷன் முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு அடுத்து நான் செஷன் போது ஓகே, நான் ஆஸ் யூஷுவல் கிளாஸ்க்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி போய் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் அவர் வந்திருக்கிறாரு. வந்துட்டு என்ன இப்படி பார்த்தாரு. அதுக்கப்புறமா பின்னாடில இருந்து இப்படி வந்து தட்டினாரு. இப்படி எஸ் அப்படின்னு. ஐம் சோ சாரி. Apologized. ஸோ அதான் அன்னைக்கே நான் சொன்னேன் சுவாமிட்ட, ம். இது நான் இல்ல. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. வாட் எவர் அங்க பேசினது ஃபுல்லா இட் டிட்ன்ட் ஈவன் ஃபீல் லைக் மீ. ஐ மீன் ஃபார் மீ ஹி இஸ் தேர். அவ்வளவுதான். சத்குருக்கு இந்த மியூசிக்ல இருக்கிற நிறைய இன்ட்ரெஸ்ட்ல எப்பயாவது பயங்கரமா எந்தூசியாஸ்டிக் ஆகி அவரே வந்து ஏதாவது ட்ரம்ஸோ இல்ல ஃப்ளூட்டோ இல்ல ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரை பண்ணிருக்கிறாரா? ட்ரம்ஸ் வந்து வாசிச்சிருக்காரு அப்பப்போ. சில ம். சமயம் ம். வந்து டம் டம் டம்னு வாசிச்சிருக்காரு. ஸ்கூல்ல வந்து கூட பசங்களோட உட்காந்து கொஞ்சம் இன்னும் வாசிச்சிருக்காரு. பெரிய ட்ரம் தப்லா அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த The மாதிரி big one. ட்ரம்ஸ். ம். ம். அந்த மாதிரி ட்ரம்ஸ் குட்டியா இந்த ஜம்பே மாதிரி இருக்கிற மாதிரி ட்ரம் எல்லாம் வாசிச்சிருக்காரு. ம். சும்மா விளையாட்டுக்கு. Okay. நாட் லைக் அ மேஜர் இது. பட் சும்மா வாசிச்சிருக்காரு. மத்தபடி ஐ ஹேவ் நாட் சீன் எனிதிங். ஓகே. உங்களோட இத்தனை வருஷம் பயணத்துல சவுண்ட்ஸ் ஆஃப் ஈஷால இருந்ததுல ஏதோ ஒண்ணுத்துக்கு ஆடியன்ஸ் கொடுத்த அந்த அப்ளாஸ் லைக் யூ கேன் நெவர் ஃபர்கெட் இட் அப்படின்ற மாதிரி இஸ் தேர் எனி ஒன் சிங்கிள் திங் தட் யூ குட் டேக் அவுட் அண்ட் ஷேர்? No, the funniest and most interesting one was Evans on the ground. Events on the ground. Okay, எதிர்பார்க்கல because and they also didn't expect, யாருமே expect பண்ணல. It was a secret only within that group of Sounds of Isha people. And சடனா இது வந்ததுல it was very interesting. மத்தபடி in so many other places it's been nice. ஒரு எங்க I think it was in Russia. ம். ரஷ்யால போய் அவங்களோட டியூன் ஒன்று இது பண்ணி ஏதோ ஒரு நோட் புக் சைனிங் எல்லாம் நடந்தது. அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் புக் சிக்னேச்சர்ஸ் நடக்கும்போது ஒரு மியூசிக் பண்ணறதுக்கு சும்மா ஜாம் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள நடுவில் அவங்களோட ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒரு வெரி ஃபேமஸ் சாங் ஒன்று இருக்கு. அந்த டியூன் நாங்கள் வாசித்தோம். பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க, த்ரில் ஆயிட்டாங்க. அவங்க எல்லாரும் வந்து பாடிட்டுலாம் இருந்தாங்க அதை. அந்த மாதிரி. ஸோ தட் வாஸ் ஆல்சோ அனதர் இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ். அதை தவிர்த்து ரோட்லலாம் வாசிச்சிருக்கோம் நாங்கள். எங்க பிரான்ஸ்ல, பாரிஸ்ல. சும்மா ஏன்னா இந்த அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணதுக்காக நாங்கள் போயிருந்தோம். சரி வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரோட்லலாம் போய் அங்கே பஸ்கிங் பண்ணுவாங்க. ஸோ ரோட்ல போய் அங்கே இது சப்வேல வாசிப்பாங்க, இதில் வாசிப்பாங்க. நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் சும்மா ஜாலியாக வாசிச்சிருந்தோம். நிறைய பேர் நின்று டான்ஸ் ஆடி விளையாடிட்டுலாம் போனாங்க. ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், டிஃப்ரெண்ட். இதை நீங்க பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி மகாசிவராத்திரி மாதிரி ஈவெண்ட்ஸ்ல எல்லாம் ரொம்ப வெல் நோன் பயங்கர பாப்புலர் மியூசிஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட்லாம் வருவாங்க. ஆனா அந்த மொமெண்ட் சவுண்ட்ஸ் ஆஃப் இஷா ஸ்டேஜுக்கு வந்தனா நீங்க ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பாத்திருக்கீங்களான்னு தெரியல. இவங்க எல்லாம் கிடக்குறாங்க, நம்ம ஆளுங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இன்க்ளூடிங் மீ, நான் நிறைய பார்த்திருக்கேன். என்னடா அவ்வளோ ரேப் வராங்க, டிவோஷனல் பாடுறாங்க, ஹை பீட் பெப் சாங்ஸ் பாடுறாங்க. பட் சவுண்ட்ஸ் ஆஃப் இஷா வந்துட்டாங்கன்னா ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருக்கும். அதை நீங்க ரியலைஸ் பண்ணிருக்கீங்களா? இது ஆர் பீப்புள் ஆர் என்ஜாயிங் அவர் மியூசிக் மோர் தேன் த பட் தட் மே ஆல்சோ பி a bias, so I don't know about சும்மா that. நீங்க எல்லாத்தையும் நாங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். One thing is சத்குருவோட இன்சிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா சவுண்ட்ஸ் ஆஃப் இஷாக்கு which is very different from what other teams do. என்னன்னா he wants live instruments
ம். அண்ட் நான் சிந்தட்டிக் தோல் வச்சது அந்த மாதிரி ஆ. he prefers those sounds. அதுதான் எங்களுக்கு பெரும்பாலும் நாங்க யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அப்படிதான் இருக்கும். பட் லாட் ஆஃப் அதர் பேண்ட்ஸ் நீங்க பேண்ட்ஸ் பண்ணறது நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய சிந்தட்டிக் அண்ட் ரெக்கார்டட் ஆ. சவுண்ட்ஸ். அதனால தான் அவங்களோடது வந்து பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன்லி எங்களுக்கு வந்து ஆடியோ அண்ட் செக் பண்ணுறது அண்ட் ஈவன் த அவுட்புட் ஃபார் தட் மேட்டர் ம். எங்களுக்கு வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ. ஓகே, மற்றவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸி கம்பேர்ட் டு அஸ். ரொம்ப ஈஸி அவங்களோடதெல்லாம். ஏன்னா ஷார்ப் அண்ட் கிளியர் சவுண்ட் வரும் பிகாஸ் ம். இட்ஸ் சிந்தட்டிக். ம். ம். ஓகே, கரெக்டாக அப்படி இருக்கும். இப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கும். அண்ட் அந்த சவுண்டை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணது ஈஸி. ஆடியோவில் ஆம்பிளிஃபை பண்ணுறது அண்ட் ப்ரொஜெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்மளோட பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா டெம்பரேச்சர் எப்படி ஏறுதோ இறங்குதோ அதுக்கு ஏற்ற போல் சவுண்டும் கொஞ்சம் அப்படி இப்படி மாறும். அண்ட் இட்ஸ் நாட் சிந்தட்டிக்ன்றதுனால இட்ஸ் கிறிஸ்பாக இருக்காது. ஸோ அதை கொண்டு வரத்துக்கு நாங்கள் உயிரை கொடுத்து தான் பண்ணணும். அப்படித்தான் இருக்கும். அவங்க பசங்க இந்த ட்ரம்ஸ் எல்லாம் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படி அடிப்பாங்க. ஓகே, அந்த சவுண்டை கொண்டு வரத்துக்கு. ஓகே, வேறஸ் அதே சிந்தட்டிக் இருந்து வச்சுங்களேன், டக் டக் டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் வாசிக்கிறது. பட் ஃபீல் வைஸ் இந்த ஃபீல் தான் சத்குருக்கு பிடிக்கும். ஐ திங்க் அதுதான் ஆடியன்ஸும் ஒருவேளை என்ஜாய் மேபி பண்றோமோ மேபி என்னமோ நீட்ஸ் தெரியல. தட். நீங்க வந்துட்டு அதான் நான் சொன்னேன்ல, அவர் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க மியூசிக்காலிட்டி பார்க்கறது கிடையாது. அதாவது சவுண்டு அண்ட் சவுண்டோட இம்பாக்ட் ம். அதுதான் அவர் பார்க்கிறார். ஏன்னா சவுண்ட்ஸ் ஆஃப் விஷ் இஸ் டிஸ்டிங்க்ட்லி டிஃப்ரெண்ட் ம் மத்தவங்க எல்லாரும் பண்றதை விட. Yeah. சரி, எனக்கு அதுக்கு ஆன்சரே தெரிஞ்சது இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் பயஸ்ன்னு சொன்னீங்க. லேட்டர் பார்ட் ஆஃப் தி ஆன்சரை நீங்க ரொம்ப டெக்னிக்கலா ஒரு விஷயத்த அந்த சிந்தட்டிக் அண்ட் நேச்சுரல் Yeah, yeah, இத பத்தி sounds. நீங்க சவுண்ட்ஸ் பத்தி பேசுங்க. ஆமா. That could be it. I don't know. I don't know. எனக்கும் தெரியல. I am saying all these are possibilities. அவ்வளவுதான். நீங்க சொன்னீங்கல்ல S3 எப்படி உருவாச்சு அப்படின்னு. ஐ திங்க் நம்ம இன்டர்வியூல ரொம்ப நேரம் அதை பத்தி பேசினோம். பட் அது என்ன மியூசிக்னு ஆடியன்ஸ்க்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. Why not you do that bit? அதுக்கு அந்த இந்த ஃப்ளூட் no. நேட்டிவ் அமெரிக்கன் ஃப்ளூட்னா the start would have been good, but the start was like this, like ம், ம். அந்த நேட்டிவ் அமெரிக்கன் ஃப்ளூட்ல சவுண்ட்ல இந்த ஸ்டார்ட். சூப்பர். ஆச்சனா ஃபுல் அந்த கோச் ஃபுல்லா இங்க வந்துருச்சு. ஏன்னா இது ரொம்ப நேரம் போச்சு ஆக்சுவலா. ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்க்கு நாங்க வாசிச்சிருப்போம் இது. சேம் திங். ஸோ இது மட்டும் இல்ல, I mean, சும்மா இப்படி ஈடா பண்ணி என்னவோ சும்மா வாசிச்சிட்டே இருந்தோம். whom do you connect with? இங்க இருக்க நிறைய சக்தி நிலைகள் இருக்குது. தியான்லிங்கா இருக்காங்க, தேவி இருக்காங்க, ஆதியோகி இருக்காங்க. நீங்க யார் கூட உங்களுக்கு கனெக்ட் ரொம்ப அதிகமா இருக்கு? சொல்லது இல்லக்கா. ஐ கோ போத் டு தியான்லிங்கா அண்ட் டு தேவி. மேபி ஐ கோ a little more to தியான்லிங்கா than to தேவி மேபி. Possibly, but more than the temple and இங்க இருக்கிற டெம்பிள், இந்த ஸ்பேஸே எனக்கு இட் மேக்ஸ் a huge difference. வெளியில போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன்னா, ட்ராவல்ஸ் நிறைய இருக்கும். ட்ராவலில் போய் வெளியில் நான் யோகா பண்ணுறதுக்கும் இங்கே வந்து யோகா பண்ணினா ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹாவ் அ பாத் இல்லாட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஐ டூ மை யோகா ஐ நோ ஐம் ஹியர். பயங்கர ஸ்டார்க்காக டிஃப்ரென்ஸ் தெரியும். யோகானா நாட் நெசசரிலி கிரியான்னு சொல்ல, ஒரு மெடிடேஷனுக்கு உட்காந்தேன், சூன்யா உட்காந்தேன், இல்லாட்ட வாட் எவர். ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். வெளியில போய் அதே பண்ணுறதுக்கும் இங்கே பண்ணுறதுக்கும் எனக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். So just It's connect with the very- place itself. Yeah, this is definitely something else. And நீங்க கேக்குறீங்க அங்க தியான்லிங்கா தேவி, எனக்கு தினமும் அங்க போகணும், தினமும் இங்க போகணும். எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் தட் so much in me. எனக்கு இங்க இருக்கேன், அவர் இருக்கிறார். எங்க இருந்தாலும் அவர் இருக்கிறார் எனக்கு. for me that is very strong in me for me. But in terms of practices பண்ணும்போது டிஃபரன்ஸ் தெரியறது டெஃபினெட்லி இட்ஸ் தேர். வெளியில எங்க இருந்தாலும் சரி, இங்க வந்து நான் யோகா பண்ணா இல்லாட்டா ஒரு குளியல் குளிச்சாலே டிஃபரன்ஸ் தெரியும்.
இட்ஸ் ஹியூஜ். ஃப்ளூட் வாசிக்கிறீங்களா? வெள்ளியங்கிரி. ஆமா, பிகாஸ் இது என்னன்னா இது அந்த ஈஷா ஃபெஸ்டோட இதுல தான் பண்ணோம். இதுல என்னன்னா நம்ம தானிக்கண்டி மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள அவங்கள இன்க்ளூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தட் வாஸ் த பிளான். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நீங்க இப்போ கூட அங்க போனீங்கன்னா அவங்க அந்த பாட்டு பாடுவாங்க. வெள்ளங்கிரி ஆண்டவனே வா வா முருகா, பாவங்களை தீர்த்து போய் வா வா முருகா அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவாங்க அவங்க. ஸோ தே யூஸ் டு டூ தட். ஸோ அது மாதிரி அதை பேஸ் பண்ணி ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு தான். ஸோ அதுலேருந்து வி ஜஸ்ட் கன்வெர்டட் இட் இன்டு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியூன் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். தென் வி டெவலப்ட் இட் ஃபர்தர். ஸோ ஆக்சுவலா அந்த ஈஷா ஃபெஸ்ட் நீங்க போய் பாத்தீங்கன்னா, அந்த தமிழ்நாடு பேஸ் ஈஷா ஃபெஸ்ட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னா, நாங்கெல்லாம் உட்காந்துட்டு இருப்போம். இவங்க இந்த தானிக்கண்ணி மக்கள்லாம் வருவாங்க. வந்துட்டு அவங்க அப்படியே கும்மி அடிச்சுட்டு சர்க்கிள் பண்ணி அவங்க டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க அப்படி போகும்போது நாங்க அதை கண்டினியூ பண்ணி நாங்க இது வாசிப்போம். ஸோ தட் இஸ் ஹவ் வி மேட் தட் ஹோல் சாங். ஸோ இது வெள்ளியங்கிரி ஆண்டவனே வாவா முருகா அந்த பாட்டுனால இது வெள்ளியங்கிரி ஆயிடுச்சு. இந்த பாட்டு எல்லாத்துக்குமே ஒரு வாட் இஸ் தட் புனை பெயரோ என்னோ ஒன்று இருக்கும். எல்லா பாட்டுக்கும் எங்களுக்கு சேலம் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? ஓகே, அது ஏன்னா இது வந்து சேலம்ல சவுண்ட் செக் பண்ணும்போது ஒன் த சாங், அதனால அது பேர் சேலம். S3 பாத்தீங்கன்னா அதான் அந்த S3 கோச்ல இருந்ததுனால S3. ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க அந்த வாட்டி டிராவல் பண்ணது S3 கோச், அதனால S3 சாங். சேலம் வந்து சேலம். ருய்யா அந்த இது ஆம்லான்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்க அது வந்து ஆம்லா ருய்யாவோட ரெசிடென்ஸ் அது, அதனால அது பேர் ஆம்லா ஆயிருச்சு. ஓகே, பயங்கரமா நாங்க யோசிச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி எல்லா பாட்டுக்கும் இப்படிதான் இருக்கும். ஸோ நிறைய சாங்ஸ் இப்படிதான் இருக்கும். ஸோ அண்ணா சொல்லுங்க, நீங்க எப்போ ப்ரோக்ராம் பண்ணீங்க? உங்களோட ஜேர்னி வித் ஈஷா எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? மை ஜேர்னி வித் ஈஷா நீங்க பாத்தீங்கன்னா, I had finished my graduation and I was working in the industry for quite some time. Almost 12 years கிட்டக்க I have been working. அண்ணா, நீங்க உங்களோட எங்க படிச்சீங்க, என்ன வேலை பார்த்தீங்க? I think that will also be inspirational for many people. I did my chemical engineering from IIT Madras. அதுக்கப்புறம் I went into the chemical industry itself because that's what I wanted to do. I wanted to know what I had learned. அதனால அப்படி போயிருந்தேன். அதுக்கப்புறமா ஆஃப்டர் டூயிங் சம் அமௌண்ட் ஆஃப் ரிசர்ச் ஐ தாட் ஓகே லெட் மீ டூ அ மாஸ்டர்ஸ் பண்ணல கடைசியில். ஆக்சுவலாக பை த டைம் I got my admission into State University of New York, USல I had applied for it, and by the time I got the application and the processingலாம் முடியறதுக்குள்ள அந்த டயத்துக்குள்ள I decided that இல்லை கெமிக்கல் இன்ஜினியரிங்ல பண்ணி எனக்கு பிரயோஜனம் கிடையாது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு I moved on because I was already into something else, so I moved into business software. ஆமா, so I was doing ERP for quite some time. ஸோ அது ஒரு 6-7 வருஷம் ஆகும்போது தான் சம்திங் ஹேப்பன். லைக் என்னோட சிஸ்டர் ஷி வென்ட் த்ரூ அ பேட் ஃபேஸ் இன் ஹர் லைஃப். ஷி வாஸ் ஸ்டேயிங் வித் மீ ஃபார் டியூரிங் தட் பீரியட். ஒரு ஆல்மோஸ்ட் 1 இயர்க்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் நாங்கள். ஐ மீன் வி வென்ட் இன் டு ஆல் த ஆயுர்வேதா, ஹோமியோ, அதுக்கப்புறமா வர்மா, அதுக்கப்புறம் என்னெல்லாமோ வி ட்ரைட் சோ மெனி திங்ஸ், பட் ஷி வாஸ் நாட் கம்மிங் அவுட் ஆஃப். She was into a very bad patch in her life. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னதான் பண்ணாலும் நைட் ஒழுங்கா தூங்க முடியாது அவங்களால, கண்ணில் ப்ரெஷர், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். ஸோ அந்த சமயத்தில் somebody told her, why don't you just go and try, ஏதோ ஒரு யோகா ஒன்று பண்ணுறாங்க, why don't you go and try அப்படின்னு one of my cousins told her. So she went for that class, 13-day class அப்போலாம். So she went for the class.
And within 3-4 days, you could see quite a huge difference. Isha And- yoga. Ama. So it was Sajasthiti yoga. Yeah, Sajasthiti yoga. Okay, so பயங்கர difference. And she was back in her full bloom, sleeping well. Just 3-4 days of program. 3-4 days of programla avlo difference. So I asked her, enna, what is going on? Because I couldn't hold my surprise. I said, what is going on? Because adu varaikum enna irundadna, by the time I was out of college, I was a confirmed atheist. Okay. Adukku munadi as a what to say, when I was growing up, I grew up in a Brahminical family. So அப்பா எல்லாம் பயங்கர பூஜை எல்லாம் பண்ணுவாரு. So in fact, at a very very young stage, நான் கொஞ்சம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா once I grew into college and things, once I stepped out, okay, my ideas changed. By the time I was in 10th itself, my ideas started changing. I started questioning everything. அதுக்கப்புறமா by the time I was out of college, I realized this is all nonsense அப்படின்னு சொல்லிட்டு I was a confirmed atheist. All the rituals, God, everything. So I actually took up some books of the comparative religions and Islam versus Christianity அப்படின்னு ஒரு book ஒன்று படிச்சேன். Then I bought the whole 10 set books of Upanishads ஒன்று இருந்தது. அதை எடுத்து படிக்க பார்த்தேன். It wasn't making sense at the end of the day, and so I said, this is all nonsense. What are they? என்னவோ பேத்திட்டு இருக்காங்க இவங்க, இஷ்டத்துக்கு மனசுக்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு philosophy என்னவோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். But there was one book which stuck to me. One book I still remember. By chance, I happened to pick that 30-page booklet சொல்லுங்க தெரியுமா, அந்த ராமகிருஷ்ணா மிஷன்ல குட்டியுண்டா இவ்வளவுதான் இருக்கும் அந்த புக்லெட். 30 பேஜ் தான் இருக்கும். ஸோ அது ஒன்று எப்படியோ என் கையில வந்தது. பிராக்டிக்கல் வேதாந்தா பை சுவாமி விவேகானந்தா அப்படின்னு ஒன்று. அது ஒரு வாட்டி நான் ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் ஐ வாஸ் ரீடிங் இட் இன் அ பஸ்ஸில் உட்காந்து அதை படிச்சுட்டே போறேன். அண்ட் ஐ ரியலைஸ் திஸ் வாஸ் மோர் தென் த புக். சம்திங் கம்மிங் அவுட் ஆஃப் தோஸ் பேஜஸ் மாதிரி இருந்தது அது. ஓகே, ஸோ அதை பார்த்தோன்னா ஐ ரியலைஸ் இந்த பர்சன் மட்டும் உயிரோடு இருந்தாருன்னா நான் போய் மீட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஓகே, இட் மேட் சென்ஸ். சுவாமி விவேகானந்தா. அண்ட் ஒன்லி த 30-page புக், பட் இட் மேட் சென்ஸ். ஸோ அந்த சமயத்தில் இப்படி நடந்தது. மை சிஸ்டர்ஸ் திஸ் திங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வாஸ் அன்பிலீவபிள். ஸோ அவள்கிட்ட கேட்டேன் என்ன நடக்குது அப்படின்னு. ஷீ ட்ரைட் எக்ஸ்பிளைனிங் டு மீ. இது இப்படி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க. எனக்கு வந்து இட் வாஸ் மேக்கிங் சென்ஸ், பட் இட் வாஸ் நாட் மேக்கிங் சென்ஸ் ஆல்சோ. எனக்கு என்னன்னே புரியல. சரி நீ சொல்லறதுலாம் கொஞ்சம் நிறுத்து, அடுத்த வாட்டி எப்போ வருது ப்ரோக்ராம் சொல்லு, I want to go and check it out அப்படின்னு. That's it. So it so happened that the next program, Sadhguru program, in December 2000 in Madras University, it came up. So I registered for it. நான் மட்டும் இல்லை, I was married by then. Me, my wife, my wife's father, நாங்கள் 3 பேரும் ரெஜிஸ்டர் பண்ணோம். அண்ட் அப்போ I was working. அது முடிச்சுட்டு அவசரமா ஓடுவோம் ஈவினிங். அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அடையார்லேருந்து வில் ஜஸ்ட் டிரைவ் டவுன் டு த யூனிவர்சிட்டி, வில் டூ த ப்ரோக்ராம். 13-day ப்ரோக்ராம். இப்போ இஃப் ஐ திங்க் பேக், அப்படியே ஆஹா வாட் என்ன ஒரு பெரிய கொடுப்பின, அது நினைச்சு கூட பார்க்க முடியாது இப்போலாம் அதெல்லாம். ஸோ இட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் திங். பட் ஐ ரிமெம்பர் ஸ்டில் அந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ப்ரோக்ராம், த இன்ட்ரோடக்டரி செஷன் மாதிரி அங்க உட்காந்து அவர் பேசியிருந்தாரு. ஐ மீன் he came up on stage and I was sitting there. அவரை பார்த்த உடனே ஐ ரியலைஸ், ஓ இதைத்தான் நம்ம தேடிட்டு இருக்கோம் போல் இருக்கு அப்படின்னு. I still remember that thought so distinctly. ஓகே, அப்ப எப்படி சத்குரு வந்து டர்பன்லாம் போட்டுட்டு ஆமா, the one we see today. I think so, more or less the same தான். ஸோ அவர் வந்து உட்கார்ந்த உடனே தெரிஞ்சிச்சு, ஓ இதைத்தான் நம்ம இவ்வளவு நாளா தேடிட்டு இருக்கோம் போல் இருக்கு, புக்கா படிச்சு நாமோ அப்படின்னு. அண்ட் that 13 days was something like ஒவ்வொரு நாளும் it was a revelation, not about something outside, it was a revelation about me. ஓகே, எனக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்குதான்னு ஒவ்வொரு நாளும் அந்த ப்ராக்டிசஸும் சரி, அந்த அவர் பேசுறதும் சரி, it was such a huge revelation எனக்கு. And it was like a gold mine for me. And I remember after the end of the program, நான் சாந்திட்ட சொன்னேன், if I had met this person before you,
கல்யாணமே பண்ணிருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னேன். She said, I know. அப்படின்னு அவளும். So it was like that. It was the same for அக்கா ஆல்சோ. அக்காக்கும் அதே மாதிரி. I am not sure. You should ask her. Okay. She was not, I don't know. அந்த மாதிரி கிடையாது அவங்க. இப்ப She's போறாங்க. not that kind. நீங்க வேணா இன்டர்வியூ கேட்டு முடிச்சிட்டு. பார்க்கலாம். So, but for me it was very clear. Okay, this is, இது மட்டும் எனக்கு முன்னாடி தெரிஞ்சா I would have invested my life completely there only. அப்படின்னு. பட் எனிவே அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் த ப்ரோக்ராம் எனக்கு ஒன்றும் எஸ் இட் வாஸ் அ ஹியூஜ் இம்பேக்ட் அண்ட் ஐ கெப்ட் டு த ப்ராக்டிசஸ் லைக் ரியலி ஹார்ட். அண்ட் அதுக்கப்புறம் ஐ டிட் ஹட்ட யோகா எல்லாம் பண்ணேன், பாவஸ்பந்தனா பண்ணேன். பட் அதுக்கு முன்னாடி வாலண்டியரிங் கூப்பிட்டே இருந்தாங்க. சாந்தி யூஸ் டு வாலண்டியர், நான் போவே மாட்டேன். Because volunteering left a bad taste in my mouth earlier. In your? I left a bad taste. I didn't have a good impression of volunteering earlier. Not about Isha. வேற ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன். Yeah, because அதுக்கு முன்னாடியும் see somewhere I guess when you start working, when you start doing a lot of other things, somewhere you realize that okay, something we should do to the society also, I guess. I don't know if that was the thing. ஆனா I used to first வந்து blind reading போயிருக்கேன் நான். Okay, to help out students. பட் ஒரு கிளாஸ் போனதுக்கப்புறம் என்னால் முடியல அது. I said I will not do this again. Next I went and ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் இது ஃப்ளூட் எல்லாம் வாசிச்சிருக்கிறேன் நான். ஒரு வாட்டி போனதுக்கப்புறம் I said no, I will not do this because it was coming out of a pity and I couldn't stand that emotion. லைக் ஒருத்தங்களை பாவம் அப்படின்னு என்னால் பார்க்க முடியல. I couldn't handle that. So அதனால I said I will never do these things again. Okay, so only thing that I was sticking to is I used to donate to CRY and I used to go for blood donation regularly. இது ரெண்டு பண்ணிட்டு இருந்தேன். மற்றபடி வேற எதுவும் என்னால் I couldn't get myself to do. So I said வாலண்டியரிங்னு கூப்பிட்டோன்னே ஆளை விடுங்க, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் உட்காந்துட்டு இருந்தேன். பட் சாந்தி வாஸ் ஹெவிலி இன்டு இட். She was volunteering heavily. அப்போ சுவாமி சுவேக்னா ட்ரிக் மீ இன்டு திஸ் ஹோல் திங். அவர் தான் அப்போ அங்க இதுவா இருந்தாரு. ஓகே, ஸோ அண்ட் இன் ரெட்ராஸ்பெக்ட் ஐ எம் சேயிங், ஸோ ஒரு இனிஷியேஷன் போது he just called me. ஷேக்கி ரொம்ப வாலண்டியர்ஸ் கம்மியா இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். ஜஸ்ட் காலையில் வந்துட்டு நீங்க ஆஃப்டர்நூன் ஈவினிங்குள்ள நீங்க திரும்பி போயிடலாம், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் வந்துட்டு போங்களேன் அப்படிங்க. I said சரி. I was not doing anything particular, so I said okay, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அங்க போய் and volunteering was a huge experience for me. இனிஷியேஷன் டே வாலண்டியரிங். ஆமா, because it was not about me at all. It was I lost myself completely in the whole process. It was not about, அது என்ன பத்தியும் இல்ல, அவங்கள பத்தியும் இருக்கல. அது it was, I don't know என்னன்னு எனக்கு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எது பண்ணாலும் அப்படியே டோட்டலா இன்வால்வ்டா பண்ணணும், அவ்வளவுதான். நத்திங் எல்ஸ். ஒரு கார்பெட் அப்படி நகர்த்தணும், இப்படி நேரா இந்த கோட்டுக்கு நேரா இருக்கணும், இந்த கோட்டுக்கு நேரா இருக்கணும், அவ்வளவுதான். என்ன பத்தியும் இல்லை, அவங்கள பத்தியும் இல்லை இது. ஓகே, ஸோ அந்த ஒரு நானும் காணாம போயிட்டேன், அவங்களும் காணாம போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விதத்துல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வெரி ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கா இருந்தது. ஓகே, என்னோட கலீக்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்த இடத்துல ஒருத்தர் நான் ஏற்கனவே சொன்னேன், நான் ரொம்ப நாள் இங்க இருக்க மாட்டேன்டா, ஒரு வருஷம் மேக்சிமம், அவ்வளவுதான், நான் இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம், நான் போயிடுவேன், இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நான் என் வைஃப்ட கூட இதை பத்திலாம் பேசியிருக்கலாம். பட் இட் வாஸ் வெரி கிளியர் டு மீ ஐ மூவிங் இன் அ டிரெக்ஷன் அப்படின்றது ரொம்ப கிளியரா இருந்துச்சு. நீங்க 2003ல 2002ல நான் என் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லிட்டேன், ரொம்ப நாள் இருக்க மாட்டேன், போயிருவேன், நான் முக்காவசியம் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம், எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், எங்க போவேன் எனக்கு தெரியாது, நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்ன மாதிரி நீங்க ஆமா, அது மூவ் ஆயிடுச்சு. ஆனா எனக்கும் எப்படின்னு தெரியாது, ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங். அதுக்கப்புறமா சத்குரு அங்க வரும்போதெல்லாம் ப்ரோக்ராம்ஸ்லாம் நாங்க போயிட்டே இருப்போம், வாலண்டியரிங் பண்ணிட்டே இருப்போம். அதுக்கப்புறமா போட் கிளப்ல ஒரு வாட்டி ப்ரோக்ராம் நடந்துச்சு. ஓகே, சத்குரு ப்ரோக்ராம். அது சத்குரோட மற்ற ப்ரோக்ராம்ஸும் எவ்ரி டைம் ஐ கோ தேர், ஐ டோன்ட் நோ, அவர் வாயை திறந்தாருன்னா ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் சிங். இட் வாஸ் லைக் தட். பயங்கர
இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது அவரோட ப்ரெசன்ஸே. ஸோ இந்த போட் கிளப்ல ஒரு வாட்டி அந்த ப்ரோக்ராம் நடக்கும்போது அங்கே கேமரா இருக்குல்ல, இவங்க ஏதோ கேமரா கொண்டு வர மறந்துட்டாங்களா என்னன்னு ஞாபகம் இல்லை. இப்போல்லாம் இந்த மாதிரி பெரிய கேமராலாம் கிடையாதுல்ல. அப்போ ஹேண்டி கேம் மாதிரி ஏதோ ஒன்று. ஸோ என்கிட்ட ஒரு ஹேண்டி கேம் இருந்தது. சரி கேமரா ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஏதாவது இருக்கா, ஏதாவது அரேஞ்ச் பண்ணா? சரி என்கிட்ட ஒரு ஹேண்டி கேம் இருக்கு, நான் வேணா அதை கொண்டு வரேன் அப்படின்னு. ஸோ சரி கொண்டு வந்துருங்க, வந்து நீங்க அதை எடுத்துருங்க அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஹேண்டி கேம் எடுத்துட்டு அங்கே போனேன். நான் அப்படியே நின்றுட்டே எடுத்துட்டே இருக்கேன். அப்படியே அங்கே ஒரு சின்ன க்ரௌட் தான் போட் கிளப்ல. அந்த க்ரௌட்ல அவர் வந்து ஐ திங்க் ஹி வாஸ் ஸ்பீக்கிங் அபவுட் கிராமத்துல இருக்கிறவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நோ பேசிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ ஆக்ஷன் ஃபார் ரிமெம்பர் ரூரல் ரெஜுவினேஷன் ஆக்ஷன் ஃபார் ரெஜுவினேஷன் அப்போ ஃபார்ம் ஆயிருக்கல ஆக்சுவலி. 2003 தான். 2003 அப்புறமா தான் ஆச்சு. திஸ் வாஸ் சம்வேர் இன் 2002 எண்ட் okay. எப்போ. பட் அவர் சொன்னார் வி ஹாவ் டு டூ சம்திங், ஓகே ஐ பெக் ஆஃப் யூ, யூ ஹாவ் டு டூ சம்திங் அந்த மாதிரி பேசியிருந்தாரு. எனக்கு அப்படியே கேமராவை பிடிச்சிட்டே அழுதுட்டு இருக்கேன் நான். என்னடா அது இவர் இப்படி பேசுற அளவுக்கு வச்சுட்டோம். அவர் இவ்வளவு கெஞ்சறாரே அப்படின்னா. ஸோ சரி சரி எப்படியாவது இது வி ஹேவ் டு கெட் ஆன் டு திஸ் அப்படின்றது வாஸ் வெரி கிளியர். ஸோ நான் சுவாமிகிட்ட கேட்டிருந்தேன், அங்கே எப்படியாவது எனக்கு சத்குரு மீட் பண்ணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் எழுதி போடுங்க அப்படின்னாங்க. ஓகே ஸோ நான் எழுதி போட்டேன் இந்த மாதிரி சத்குரு எனக்கு ஐ டோன்ட் நோ வாட் டு சே, இட்ஸ் மேக்கிங் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ், ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் மை லைஃப் இன் திஸ், எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல இன்வெஸ்ட் நீங்க சொன்னது ஈஷான்னு சொன்னீங்களா இல்ல ஸ்பெசிஃபிக்கா அந்த ரூரல் பாப்புலேஷனுக்கு ஏதாவது ஒன்னு பண்ணணும்? ரூரல் பாப்புலேஷனுக்கு இல்லை, ஈஷா said I want to do something அப்படின்னு எழுதி போட்டிருந்தேன் அவர்கிட்ட. ஸோ அவர் வந்து he had sent a message saying சரிப்பா அவனை இது டீச்சர் ட்ரைனிங் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. ஈஷா யோகா டீச்சர்ஸ் ட்ரைனிங். ஈஷா யோகா டீச்சர் ட்ரைனிங். ஆனா அப்போ வந்து டீச்சர் ட்ரைனிங் யூஸ் டு பி 4 இயர்ஸ் இருந்தது. அதை வந்து 1 இயர் கம்மி பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்து he said that okay ஒரு 2 months லீவ் எடுத்து let him come and do, அதுக்கப்புறமா let us see எப்போ முடியுமோ let him take classes or something அந்த மாதிரி பார்க்கலான்ற மாதிரி அவர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். tell him to do teacher training, 1 மாசம் லீவ் போட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஐ ரோட் பேக், இல்லை ஐ செட் இல்லை இது வந்து எனக்கு இட்ஸ் நாட் அ 1 month திங் தட் ஐ வாஸ் லுக்கிங் அட். ஸோ நான் சத்குருட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன் சாமிட்ட. ஃபார் வாட் எவர் சுவாமி ரீசன், சிவேக்னா. சுவாமி சிவேக்னா, வாட் எவர் ரீசன் அந்த மீட்டிங் அரேஞ்சே பண்ண முடியல அவங்களால. இட் வாஸ் நாட் ஹேப்பனிங் அண்ட் ஐ வாஸ் கெட்டிங் வெரி ரெஸ்ட்லெஸ் பிகாஸ். ஆனா நீங்க சத்குருவை பார்த்துட்டு தான் அடுத்த ஸ்டெப் என்னன்றது டிசைட் பண்ணணும்னு உங்களுக்குள்ள இருந்ததா? ஆமா, That meeting is very important for you. It was very important for me because what I wanted to say was, in 1 month I am thinking of how to move over completely into this, doing this only full time. Part time it wasn't making sense. So I said full time I want to do this. அது எப்படின்னு எனக்கு தெரியாது. I didn't think about moving to the ashram or something like that. So அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு இருக்கவே இல்லை. ஸோ நான் டிசைட் பண்ணேன், இந்த போட் கிளப்ல நம்ம அவர் வரும்போது நான் கேட்டுற போறேன் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். என் ஃப்ரெண்ட் எல்லாம் கூட சொல்லி வச்சிருந்தேன். சாந்திட்டு நான் கேட்டேன், நான் கேட்க போறேன், ஓகே அவனுக்கு அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொல்றாரோ ஐ எம் வில்லிங் டு டூ. சரி நீ கேளு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அந்த போட் கிளப்ல அவர் மீட்டிங் முடிச்சுட்டு அவர் போகும்போது நான் நடுவில் நிறுத்தி சத்குரு பேசணும் சொல்லு. அப்ப சத்குருக்கு உங்களை தெரியுமா? இல்ல he has seen me many times Volunteer-ஆ தெரியும். ஆமா, வாலண்டியரா தெரியும். ஸோ நான் அதனால தான் அவர்கிட்ட நான் சொல்லும் போதும் ஐ டோல்ட் him, நான் தான் அந்த உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தேன். ஏன்னா ஐ டோல்டு மை ஃபுல் ஸ்டேட்டஸ், என்ன நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், யாரெல்லாம் என் கூட இருக்காங்க. ஐ டோல்டு எங்க அம்மா என் கூட இருக்காங்க, என் ஒய்ஃபு டாட்டர் இருக்காங்க, நாங்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறோம். ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. ஐ டோன்ட் ஹாவ் அ ஹியூஜ் மானிட்டரி பேக்ரவுண்ட் ஆர் எனி திங். ஓகே இருக்கிறோம் அவ்வளோதான். ஆனால் நான் தான் எழுதியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நான் எழுதியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா அவர்கிட்ட போய் சொன்னேன், நான் தான் எழுதியிருந்தேன் இந்த லெட்டரு. நீங்கள் வந்து இது வந்து என்ன டீச்சர் ட்ரைனிங் பண்ண சொல்லியிருந்தீங்க.
அம்மா அப்படி பார்த்தாரு. நான் எனக்கு இது டீச்சர் ட்ரைனிங் மட்டும் கொஞ்சம் பண்ணணும்னு இல்லை, நான் ஃபுல் டைம் எப்படியாவது இது பண்ணலாமான்னு இருக்கேன். இப்படி பார்த்தாரு. ஓகேப்பா, கம் ஓவர். ஓகே, யுவர் மதர், யுவர் டாட்டர், ம். யுவர் வைஃப், ஐ வில் டேக் கேர். ஓ ஓகே, எல்லாரையும் ஆமா, ஐ வில் டேக் கேர். ஓகே, I can tell you only one thing. If you come, you will lead a very fulfilled life. And I'll promise you this much. Hmm. If I have a morsel of food, your daughter will also get it. அவருக்கு தான் இங்கிலீஷ் தான் என்கிட்ட சொன்னாரு. ஸோ ஒரு பருக்க ஒரு வாய் சாப்பாடு. சாப்பாடு இருந்தாலும் உன் பொண்ணுக்கும் கிடைக்கும். அது நீ ஒரு ஃபுல்ஃபில்டா ஒரு லைஃப் லீட் பண்ண முடியும். கம் ஓவர், வந்துரு அப்படின்னு. சத்குரு ஸ்பெசிஃபிக்காக அதை இன்புட்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணுறதுல இன் டர்ம்ஸ் ஆஃப் மெச்சூரிங் அடல்ட்ஸாக வர சமயத்தில் இல்லை அந்த மாதிரி இதை ஸ்பெசிஃபிக்காக கைடன்ஸ் ஒரு இன்புட்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்க? சத்குரு என்னைக்குமே நீங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாரு. ஓகே, he will only tell how do you look at things. நிறைய டாக்ஸ் வந்து யாராவது ஏதாவது கேள்வி கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நாங்கள் என்ன பண்ணுறதுங்க, he will talk about it. அதில் நிறைய விஷயம் கவர் பண்ணுவார். அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கார். ஓகே, யூ ஷுட் பி ஃப்ரெண்ட்லி வித் த சில்ட்ரன், பட் யூ ஷுட் நாட்